இந்த பாட்டி அந்த மலையில் ஏற முடியுமா? ஏற முடியும். எப்படி? பாட்டி இன்ஜினியரிங் படிக்கல, வெக்டார் கால்குலஸ் அவங்களுக்கு தெரியாது. ஸோ கிரேடியண்ட்டை வச்சு டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ் வச்சு ஏறுவாங்க. ஓகே. இந்த பாட்டி அந்த மலையில் ஏற முடியுமா? ஏற முடியும். எப்படி? பாட்டி இன்ஜினியரிங் படிக்கல, வெக்டார் கால்குலஸ் அவங்களுக்கு தெரியாது. ஸோ கிரேடியண்ட்டை வச்சு டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ் வச்சு ஏறுவாங்க. ஓகே. நான் ஏற முடியல. எப்படி ஒரு மார்க் பண்ணிட்டு பார்ப்பேன். இது ஹையஸ்ட். இந்த டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ் ஹையஸ்ட். ஓகே. இது ஹையஸ்ட். என்ன செய்யற? மழை. பாருங்க மக்களே, மலையில் வந்துடாதீங்க. வலிக்கு விழுந்தீங்கன்னா அந்த மகாவீரர்கிட்டே போயிருவீங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மலையை, அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து வெக்டார் கால்குலஸின் திருப்பரங்குன்ற மலை ரைட்டுங்களா? ஒரு அற்புதமான மவுண்டன் இது. அறுபடை வீடுகளில் ஒரு வீடு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அதை நம்பலாம் ரைட்டா? ஸோ இந்த இருக்குது முருகன் கோயில், திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இந்த இருக்குது ரைட்டா? ஓகே. ஸோ இதில் எப்படி வெக்டார் கால்குலஸ் அப்ளை பண்ணுறது? இந்த மவுண்டனை அப்படியே திருப்பணும். இப்போ என்கிட்டனா ட்ரோன் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக ஃபோட்டோகிராமெட்ரியில் உள்ளே எடுத்து மேத்தமெட்டிக்கான்ற சாஃப்ட்வேர்க்குள்ளே கொண்டு போய் இதில் வந்து டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ்னா எந்த இடத்துல இப்படியே சுற்றுறதுல எந்த இடத்துல டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். சரிங்களா? ஒரு 40 செகண்ட்ஸ் எடுக்கட்டுது ரைட்டா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இதே மாதிரி இங்கே ஒரு மவுண்டன் இருக்குது. ஓகே. ஸோ இந்த மலையில் பார்த்தீங்கனாலே தெரியும், இப்படி மேலே இருந்து அந்த மேலே இருந்து இப்படி இறங்கி இப்படி வரதா, இப்படி வரதா, இல்லை இப்படி வரதா, இல்லை இப்படி வரதா, அதை வந்து ஹையஸ்ட் டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ். ஓகே, நன்றி வணக்கம். அப்படியே அந்த பிரிட்ஜ் ஆடுது, விட்டக்கூடாது. ஜிகர்தண்டா XX மவுண்டன். இன்னைக்கு வெக்டார் கால்குலஸ் ஆன் தி ஜிகர்தண்டா XX மவுண்டன் த கிளைண்டேஸ்ட் வேர்ல்ட் பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா. ஸோ வழக்கம் போல் மக்கள் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே போனோம்னா ரயில்வே கிராசிங், அது மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி போனோம்னா இந்த ஜிகர்தண்டா XX ராக்கெட்டா மவுண்டன்.
அதனால வெக்டார் கால்குலஸ் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த கேம் ரொம்ப சிம்பிள். வெக்டார் கால்குலஸில் கிரேடியன்ட் அது ஏற்கனவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். இதை வந்து கொஞ்சம் கிராஃபிக்கலாக பார்ப்பீங்க. எப்படின்னா, இப்போ இங்கே ஒருத்தர் நிற்கிறாருன்னா இந்த இடத்த சுற்றி ஒரு வெக்டார், இதில் இந்த ஸ்பாட்டில் இருந்து நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வரணும். இது வந்து இப்படியே வந்தால் போதும். இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து இது வந்து வேரியேஷனல் கால்குலஸ் படித்தவங்களுக்கு தெரியும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது என்னன்னு கேட்பாங்க. ஒரு பிளெயின் இந்த மாதிரி தட்டையாக இருக்கிற இடத்துல 2 பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணுறது ஒரு லைனு. அது மாதிரி சிக்கனம்னு சொல்லலாம் ஆப்டிமைசேஷன்றதை, அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ரைட்டா? அப்போ இதில் வந்து எப்படி வந்து இதை கனெக்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம், சரியா? ஸோ த ரக்கெட்ட மவுண்டன் வெக்டார் கால்குலஸ் ஜிகர்தண்டா XX மவுண்டன். இன்னைக்கு வெக்டார் கால்குலஸ் ஆன் தி ஜிகர்தண்டா XX மவுண்டன் த கிளைண்ட் டேஸ்ட் வேர்ல்ட் பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா. ஸோ வழக்கம் போல் மக்கள் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே போனோம்னா ரயில்வே கிராசிங், அது மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி போனோம்னா இந்த ஜிகர்தண்டா XX ரக்கெட்ட மவுண்டன். அது மேலே வெக்டார் கால்குலஸ் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த கேம் ரொம்ப சிம்பிள். வெக்டார் கால்குலஸில் கிரேடியன்ட் அது ஏற்கனவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். இதை வந்து கொஞ்சம் கிராஃபிக்கலாக பார்ப்பீங்க. எப்படின்னா, இப்போ இங்கே ஒருத்தர் நிற்கிறாருன்னா இந்த இடத்த சுற்றி ஒரு வெக்டார், இதில் இந்த ஸ்பாட்டில் இருந்து நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வரணும். இது வந்து இப்படியே வந்தால் போதும். இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து இது வந்து வேரியேஷனல் கால்குலஸ் படித்தவங்களுக்கு தெரியும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது என்னன்னு கேட்பாங்க. ஒரு பிளெயின் இந்த மாதிரி தட்டையாக இருக்கிற இடத்துல 2 பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணுறது ஒரு லைனு. அது மாதிரி சிக்கனம்னு சொல்லலாம் ஆப்டிமைசேஷன்றதை, அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ரைட்டா? அப்போ இதில் வந்து எப்படி வந்து இதை கனெக்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம், சரியா? ஸோ த ரக்கெட்ட மவுண்டன் வெக்டார் கால்குலஸ். எப்படி ஒரு மார்க் பண்ணிட்டு பார்ப்பேன். இது ஹையஸ்ட், இந்த டைரக்ஷன் ஹையஸ்ட். ஓகே, இது ஹையஸ்ட். என்ன செய்யற? மழை பாருங்க மக்களே, மலையில் வந்துடாதீங்க. வலிக்கு விழுந்தீங்கன்னா அந்த மகாவீரர்கிட்டே போயிருவீங்க. ஜிகர்தண்டா XX மவுண்டன். இன்னைக்கு வெக்டார் கால்குலஸ் ஆன் தி ஜிகர்தண்டா XX மவுண்டன் த கிளைண்ட் டேஸ்ட் வேர்ல்ட் பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா. ஸோ வழக்கம் போல் மக்கள் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே போனோம்னா ரயில்வே கிராசிங், அது மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி போனோம்னா இந்த ஜிகர்தண்டா XX ரக்கெட்ட மவுண்டன். அது மேலே வெக்டார் கால்குலஸ் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த கேம் ரொம்ப சிம்பிள். வெக்டார் கால்குலஸில் கிரேடியன்ட் அது ஏற்கனவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். இதை வந்து கொஞ்சம் கிராஃபிக்கலாக பார்ப்பீங்க. எப்படின்னா, இப்போ இங்கே ஒருத்தர் நிற்கிறாருன்னா இந்த இடத்த சுற்றி ஒரு வெக்டார்,
இதில் இந்த ஸ்பாட்டில் இருந்து நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வரணும். இது வந்து இப்படியே வந்தால் போதும். இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து இது வந்து வேரியேஷனல் கால்குலஸ் படித்தவங்களுக்கு தெரியும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது என்னன்னு கேட்பாங்க. ஒரு பிளெயின் இந்த மாதிரி தட்டையாக இருக்கிற இடத்துல 2 பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணுறது ஒரு லைனு. அது மாதிரி சிக்கனம்னு சொல்லலாம் ஆப்டிமைசேஷன்றதை, அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ரைட்டா? அப்போ இதில் வந்து எப்படி வந்து இதை கனெக்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம், சரியா? ஸோ த ராக்கெட்டை மவுண்டன் வெக்டார் கால்குலஸ். பாருங்க மக்களே, மலையில் வந்துடாதீங்க. வலிக்கு விழுந்தீங்கன்னா அந்த மகாவீரர்கிட்டே போயிருவீங்க.
மக்களே, மலையில் வந்துடாதீங்க. வலிக்கு விழுந்தீங்கன்னா அந்த மகாவீரர்கிட்டே போயிருவீங்க. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் மவுண்டன். இன்னைக்கு வெக்டார் கால்குலஸ் ஆன் தி ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் மவுண்டன் த கிளின்டேஸ்ட் வேர்ல்ட் பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா. ஸோ வழக்கம் போல் மக்கள் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே போனோம்னா ரயில்வே கிராசிங், அது மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி போனோம்னா இந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ராக்கெட்டா மவுண்டன். அது மேலே வெக்டார் கால்குலஸ் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த கேம், ரொம்ப சிம்பிள். வெக்டார் கால்குலஸில் கிரேடியன்ட் அது ஏற்கனவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். இதை வந்து கொஞ்சம் கிராஃபிக்கலாக பார்ப்பீங்க. எப்படின்னா, இப்போ இங்கே ஒருத்தர் நிற்கிறாருன்னா இந்த இடத்த சுற்றி ஒரு வெக்டார், இதில் இந்த ஸ்பாட்டில் இருந்து நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வரணும். இது வந்து இப்படியே வந்தால் போதும். இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து இது வந்து வேரியேஷனல் கால்குலஸ் படித்தவங்களுக்கு தெரியும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது என்னன்னு கேட்பாங்க. ஒரு பிளெயின் இந்த மாதிரி தட்டையாக இருக்கிற இடத்துல 2 பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணுறது ஒரு லைனு. அது மாதிரி சிக்கனம்னு சொல்லலாம், ஆப்டிமைசேஷன்றதை அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ரைட்டா? அப்போ இதில் வந்து எப்படி வந்து இதை கனெக்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம், சரியா? ஸோ த ராக்கெட்டா மவுண்டன் வெக்டார் கால்குலஸ் வந்தார். ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் வர மாதிரி வந்தார். வந்துட்டு என்ன பண்ணார்னா, என்கிட்ட ஒரு துப்பாக்கி கொடுத்தாரு. கிளின்ட் ஈஸ்ட்வுட். அந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் துப்பாக்கியை வச்சு எல்லாத்தையும் போட சொன்னார், யார் தப்பு பண்ணுறாங்களோ. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரக்கெட்டா தான் நம்ம. ஓகே, ரக்கெட்டில் ஒரு நாள் ஏதோ ஃபோட்டோகிராமெட்ரி எடுக்கிறோம். இந்த படத்தில் வருதுல ரக்கெட்டா. ஆக்சுவலி அந்த படத்தில் வர்ற அந்த சிலையும் இதுதான், ரைட்டுங்களா? ரக்கெட்டில் அப்புறம் நார்மலாக அந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸில் வர இதுவும் இதுதான். வண்டர்ஃபுல். வந்தார். ஜிகர்தண்டா டபுள் எக்ஸில் வர மாதிரி வந்தார். வந்துட்டு என்ன பண்ணார்னா, என்கிட்ட ஒரு துப்பாக்கி கொடுத்தாரு. கிளின்ட் ஈஸ்ட்வுட். அந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் துப்பாக்கியை வச்சு எல்லாத்தையும் போட சொன்னார், யார் தப்பு பண்ணுறாங்களோ. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரக்கெட்டா தான் நம்ம. ஓகே, ரக்கெட்டில் ஒரு நாள் ஏதோ ஃபோட்டோகிராமெட்ரி எடுக்கிறோம். இந்த படத்தில் வருதுல ரக்கெட்டா. ஆக்சுவலி அந்த படத்தில் வர்ற அந்த சிலையும் இதுதான், ரைட்டுங்களா? ரக்கெட்டில் அப்புறம் நார்மலாக அந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸில் வர இதுவும் இதுதான். வண்டர்ஃபுல். இந்த பாட்டி அந்த மலையில் ஏற முடியுமா? ஏற முடியும். எப்படி? பாட்டி இன்ஜினியரிங் படிக்கல, வெக்டார் கால்குலஸ் அவங்களுக்கு தெரியாது. ஸோ கிரேடியண்ட்டை வச்சு டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ் வச்சு ஏறுவாங்க. ஓகே, இந்த பாட்டி அந்த மலையில் ஏற முடியுமா? ஏற முடியும். எப்படி? பாட்டி இன்ஜினியரிங் படிக்கல, வெக்டார் கால்குலஸ் அவங்களுக்கு தெரியாது. ஸோ கிரேடியண்ட்டை வச்சு டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ் வச்சு ஏறுவாங்க. ஓகே.